வணக்கம். ஒரு வழியா எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு 120 ஆதரவு எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க. ஆளுநரும் ஏதோ கேரளா கிளம்புறாரு அப்படிங்கிற மாரி இன்னைக்கு சந்திக்கிறது இல்ல. கேரளா கிளம்புறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவருமே வந்து மத்தவங்கலாம் வந்து இதெல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப அராஜகம் அப்படிங்கிற மாரி எல்லாம் சொன்னதுனால, அதனால கேன்சல் பண்ணாரா? இல்ல ஜெனுயினா கேன்சல் பண்ணாரான்னு தெரியல. பட் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள மீட் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆர்டர் குடுத்துருக்காரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆட்சி அமைக்க போறாரு. பார்ப்போம். மக்கள் வந்து ஒரு மாற்றத்த எதிர்பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா 1,75,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 1,75,00,000 ஓட்டுங்கிறது சும்மா இல்ல. கிட்டத்தட்ட 35% வாங்கியிருக்காரு. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. மக்களோட எதிர்பார்ப்ப அந்த மாற்றம் என்ன நெனைச்சாங்களோ, அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சு, எந்த ஏமாற்றமும் இல்லாம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த மாரி விஷயங்கள நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.